வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ரிவ்யூ வீடியோவோட வந்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசி மூவியை பற்றி தான் இருக்க போகுது. ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் தான், பட் இட்ஸ் ஓகே. நான் வந்து இது வியூஸ்க்காக பண்ணலை. இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். நான் இந்த வீடியோவோட ஃபஸ்ட் பாயிண்ட்டாகவே நான் இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த படம் வந்து போய் செக் அவுட் பண்ணணும். உண்மையாலுமே சொல்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் தட் ஐவ் எவர் வாட்ச்ட் இன் திஸ் இயர். நான் இந்த இந்த வருஷத்தில் நான் ரொம்ப நாளாக எனக்கு வந்து ரிவ்யூ போடணுன்ற அந்த ஒரு டெம்ப்டேல நான் ரீசெண்டாக வர்ற எல்லா மூவிஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இந்த மூவி பார்த்தோன்னே எனக்கு வந்து ச்சே, ஒரு ரிவ்யூ போடணுண்டா இதுக்குன்ட்டு அப்படின்ட்டு நான் எனக்கு வந்து போடணும்னு தோணின ஒரு படம் வந்து இந்த படம் தான். ஸோ இது ரிவ்யூவை தாண்டி இதில் மெயின் கீ ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருந்தனால இந்த படம் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ்ஸ் கிட்டேருந்தே போயிடுவோம். ஃபர்ஸ்ட், அனிருத். இந்த படம் வந்து இவ்வளோ அளவுக்கு பேசப்படுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து அனிருத் தான். அண்ட் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனுமே இருந்தாலும் இந்த ஒரு மூவியை வந்து ஒரு எலிவேட் பண்ணுறது அனிருத் அண்ட் அவரோட மியூசிக். அண்ட் அந்த மியூசிக் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் வந்து உண்மையாலுமே சொல்கிறோம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் கார்ட்லேயே வந்து அந்த படத்தோட குவாலிட்டி என்னன்றது அந்த டைட்டில் கார்ட்லேயே வந்து தெரியும். அண்ட் அந்த அந்த எயின் நோபடின்ட்டு ஒரு மியூசிக் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு சாங் பிளேஸ்மெண்ட் இருக்கே, அதுவும் அந்த டைட்டில் கார்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ விருப்பமாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி படங்களில் வந்து மெயினாக டைட்டில் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த டைட்டில் கார்டெலாம் ஒரு படம் ஓடிட்டுருக்கிறப்ப அப்படியே சைடில் வந்து போடுவாங்க. பட் இதில் வந்து மெயினாக வந்து அந்த டைட்டில் கார்டுக்காகவே அந்த படம் வந்து பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த மாதிரி எயின் நோபடி சாங்கை வந்து அங்கே யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஹாலில் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம். அந்த சீக்வன்ஸில் வந்து அந்த ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு பாருங்கள். அந்த மேரேஜ் ஃபெஸ்ட்டு வச்சு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. அல்டிமேட்டாக இருக்கும். எப்புட்றா இதை பண்ணீங்கன்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து போட்டிருப்பாரு. அண்டு வழக்கம் போல் இன்டர்வல் சீக்வன்ஸ்லாம் பீக் மொமெண்ட்டில் இருக்கும் அவரோட மியூசிக்கு. ஸோ அந்த சீன்ஸாக எடுத்தாலுமே அது வந்து ஒரு மியூசிக் அந்த விஷயங்கள் தான் வந்து எலிவேட் பண்ணும். ஸோ அனிருத் வந்து இதனோட ஃபர்ஸ்ட் ஹீரோன்னே நான் வந்து சொல்லிடுவேன். வழக்கம் போல் எப்பயுமே சொல்கிற மாதிரி அவரோட படங்கள் அது அவர் தொட்டாலே வந்து அந்த படம் வந்து ஹிட்டு. அந்த மாதிரி தான் வந்து அவரோட மியூசிக் வந்து இருக்குது. ஸோ அவரோட 100% தாண்டி இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காருன்றது என்னோடய ஒரு கருத்து. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு அது எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஓஎஸ்டிஸ்லாம் யாரும் டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. சூப்பராக வந்து இருக்குது. அண்டு ராகா ஆஃப் ரிவெஞ்சு அண்டு ராகா ஆஃப் மேட்னஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அண்டு அந்த கிளைமேக்ஸில் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு பாருங்க, வெறித்தனமாக இருக்கும் அந்த ஒரு இது. ஸோ அந்த கிளைமேக்ஸ்க்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்ச அந்த எண்ட் கிரெடிட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அப்போ அது முடிஞ்சிட்டு போங்க. ஏன்னா அந்த அந்த ஒரு மியூசிக் கேட்குறதுக்காக அந்த எண்ட் கிரெடிட்ஸை பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. எல்லாருமே வந்து சீட்டில் உட்காந்து பார்த்தேன். எல்லாருமே ஆக்சுவலாக போயிருக்கணும். அந்த எண்ட் கிரெடிட்ஸ் வந்து பெருசாக அது எதுவும் இல்லை. பட் அந்த ஒரு சீக்வன்ஸை வந்து அது அப்படியே வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் சொன்னேன் உங்ககிட்ட இவ்வளோ தூரம். அண்டு செகண்ட் வந்து அதில் நடித்தவங்க எல்லாருமே ஆக்சுவலாக சைட் கேரக்டர்ஸ் மொத்தக்கொண்டு சூப்பராகவே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் அதை பற்றி பேசினேன்னா படம் வீடியோ வந்து லென்த் ஆகிடும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து இப்போ லோகேஷ் கனகராஜாக இருக்கட்டும், வாமிகா காபியாக இருக்கட்டும், அண்ட் வந்து சஞ்சனா அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து பர்ஃபெக்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்டு வாமிகா காபி அவங்களோட ஐஸ் தாங்க உண்மையாலுமே அவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. அவங்க அந்த ஆக்டிங்குன்றது வந்து பிஃபோர் தட் அந்த அவங்க ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஐஸே வந்து சொல்லிவிடும். நீங்கள் அதை பேசி தான் வந்து கன்வே பண்ணணுன்றதே கிடையாது. அந்த லெவலுக்கு வந்து இருக்கும் அவங்களோட ஆக்டிங் வந்து. ஸோ நான் வந்து இவங்க பியூட்டின்றதை தாண்டி அவங்களோட ஆக்டிங் வந்து அந்த பியூட்டினஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். அண்ட் வழக்கம் போல் லோகேஷ் நான் வந்து லோக்கி மாமா வந்து பிரிஸ்டாப்பில் உண்மையாலுமே லோக்கிக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் தெரியுன்றது எனக்கே வந்து தெரியலங்க. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து எதுவும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்ட்டு அவரோட ஆக்டிங்கை பற்றி ஃபுல்லாக எலாபரேட் பண்ணாமல் இருக்கேன். அண்ட் அவங்க கூட வந்து 2 மெயின் கேரக்டர்ஸுமே, அதாவது சைட் கேரக்டர்ஸுமே ஒரு மெயின் கீ ரோல் வந்து ப்ளே பண்ணி சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க அந்த ஒரு இதில். ஸோ அந்த கடைசி கிளைமேக்ஸில் வந்து அவங்க தான் வந்து மெயின் லீடாக வந்து எடுத்துகிட்டு போய் அந்த கிளைமேக்ஸை வந்து முடிப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக ஒரு சைட் கேரக்டருக்கு
எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது இந்த படம் பார்த்து கண்டிப்பாக எல்லாருமே கற்றுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்டு ஒரு உண்மையாலுமே சொல்கிறேன், எல்லா கேரக்டர்ஸும் தேவையான கேரக்டர்ஸாக வச்சு சூப்பராக வந்து இப்போ தலைவாசல் விஜயை வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டருக்கு கூப்பிட்டு வந்து அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு கேரக்டர் டெஃபினேஷன் அண்டு போதிராஜா நடித்த ஒரு வில்லன் கேரக்டரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவரோட கேரக்டர் டெப்த்தாக இருக்கட்டும் அண்ட் அவர் போலீஸாக பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கிறத தாண்டி அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. அந்த ஒரு கேரக்டருக்கு அவர் எப்படி இருக்கணும் அண்ட் அதனோட அந்த சிம்பாலிசம்லாம் இருக்குல்ல, அது ஒரு போலீஸ்னால் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக அந்த படத்தில் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அண்டு அதாங்க கேரக்டர் ரைட்டிங் அண்ட் ஸ்டோரி வந்து சொல்லி அருண் மாதேஸ்வரன் கிட்டேருந்து நான் இப்படி ஒரு பீக் சம்பவத்தை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மாதிரி சரி ஒரு ஆவரேஜாக இருக்கும்னு தான் நான் நினச்சேன். ஆஃப்டர் ட்ரெண்ட்சூட் ரிவ்யூக்கு அப்புறமே கூட நான் வந்து சரி ஓகே ட்ரெண்ட்சூட் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு சொல்லுவார். பட் நான் வந்து ஓகே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போவேணாம், போயிட்டு பல்பு கொடுத்துட்டாங்கன்னா பெரிய சீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகல. பட் அவரோட அந்த ரிவ்யூக்கு ஏற்ற மாதிரி அருண் மாதேஸ்வரன் பிச்சு உதறிட்டார் அவரோட டைரக்ஷனில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் அருண் மாதேஸ்வரன்ஸ். நீங்கள் வந்து ராக்கியை தாண்டி எனக்கு வந்து டிசி வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ராக்கி வந்து என்னால் முழுசாக பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப ட்ரெஜடிக்கலாக இருந்துச்சு. பட் அதை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அண்ட் அது ரொம்ப ராவாக இருக்கும் கூட. ஸோ அந்த மாதிரி படங்கள் விரும்புகிறவங்க நீங்கள் அது மாதிரி லைட் ஹார்ட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் டிசி வந்து கொஞ்சம் போய் பார்க்கலாம். இதுவுமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் தேவலான்ற மாதிரி இருக்கும். பட் அதாங்க நீங்கள் வந்து அருண் மாதேஸ்வரனோட பெஸ்ட் ஒர்க் வந்து டிசி தான். அண்ட் இதுக்கு மேலே அவர் இந்த மாதிரி ஒரு படம் கொடுப்பாரான்னு எனக்கு தெரியல. மேபி கொடுத்தா வந்து எனக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து அது படம் பார்த்து அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் அவர் இதுக்கு மேலே இதே மாதிரி ஒரு நிறைய நல்ல படங்கள்லாம் கொடுக்கணும். ஸோ அதனால் அவரோட ஒரு பீக் சம்பவம் வந்து இது. ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேலாம் பிச்சு உதறிட்டார். அதுவும் இந்த இன்டர்வல் பிளாக் சீக்வன்ஸ் இருக்கே, அதெல்லாம் நான் வந்து அன்ட்ராப் பண்ண விரும்பலை. ஸோ அந்த ஒரு பீக், அதாவது ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்லேயே உங்களை வந்து உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்கும். அந்த ஒரு ஃபஸ்ட்டு நடக்கிறப்பே ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து வந்துடும். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் அன்ட்ராப் ஆன உடனே படம் வந்து 2xல இருக்கிறது 5x ஸ்பீடில் வந்து தெரிக்கும். அப்படியே ஸ்க்ரீன்லாம் வந்து அப்படியே சும்மா ஃபயராக இருந்தது. உண்மையாலுமேங்க யாருமே தேட்டரை விட்டு வெளியவே போகல, யாருமே ஃபோனும் எடுத்து பேசவே இல்லை, யாருமே எதுவுமே பண்ணல. எனக்கு அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்புட்றா இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. யூஸ்வலாக வந்து ஒரு கமர்ஷியல் சினிமானா அப்படியே பாட்டு வந்துச்சுன்னா அப்படியே ஓட்டி விட்ருவாங்க. பட் இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் தேவையில்லாத பாட்டு கூட இல்லை. அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவை. ஸோ அது மாதிரி அந்த டைட் ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன்னா வந்து டிசி படத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் அதே மாதிரி வந்தோன்னா லொக்கேஷன் நான் வந்து சொல்லுவேன். லொக்கேஷன் வந்து இப்போ ஒரு வெஸ்டர்ன் ஃபிலிம் பார்க்குற ஒரு ஹேபிட் வந்து இருக்கிற ஆள் யாராவது இருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அது எப்படி என்ன இதுன்றது. அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்து எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக அருண் மாதேஸ்வரன் படம் வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு கலர் கிரேடிங்கில் அந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து இருக்கும் அந்த வெஸ்டர்ன் இதில். ஸோ நம்ம ஊரில் வந்து தார்னு ஒரு படம் வந்தது, நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒன் ஆஃப் த குட் ஃபிலிம். அதாவது அதுவும் வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபிலிமாக வந்து இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையான ஒரு சர்ஃபேஸில் வந்து எடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயுமே வந்து ஆக்சுவலாக அவங்க காமிச்ச ஊருங்கள்லாம் வந்து உண்மையாலுமே ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அவர் வந்து வேலூர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. பட் அந்த மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ட்ரையான இடங்களாக பார்த்து அதை கொஞ்சம் ஷூட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆடியன்ஸோட மைண்டை வந்து கனெக்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது வந்து அந்த மெனக்கெடல் வந்து உண்மையாலுமே வந்து அப்ரிஷியேட்டபுளான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து இனி நிறையா இருக்குதுங்க. நான் வந்து நிறைய எழுதி வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் வந்து சொன்னேன்னா ஆல்ரெடி இப்போ 9 நிமிஷம் போயிடுச்சு. இதுக்கு மேலே இனி சொன்னேன்னா வந்து காண்டாயிருவீங்க. ஸோ அதனால் இதோட வந்து ப்ரோஸ் வந்து முடிச்சுப்போம். கான்ஸ் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தோணுச்சு. ஏன்னா ஒரு சில பிஜிஎம்ஸ் வர்றப்ப அவங்க வந்து பேக்ரவுண்ட்லேயும் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்களா. ஸோ அப்படின்றப்ப ரெண்டுமே அந்த கான்ஃப்ளிக்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. நான் பார்த்த தியேட்டரில் மட்டுமா இல்லை யூஸ்வலாகவே படமே அப்படி தான் இருந்ததான்றது ஐ நீட் சம் கிளாரிஃபிகேஷன். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க முடியல, மியூசிக்கையும் முழுசாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து இருந்தது. ஸோ இது வந்து நான் பார்த்த தியேட்டரில் மட்டுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லவும். ஸோ அதனால்
இவ்வளோ தான் கைஸ். நான் வந்து இதை பாசிட்டிவாக வந்து முடிக்கணும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. ஸோ அதனால் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on the other one. இதில் நான் என்ன தப்பாக சொல்லியிருந்தாலோ, மாற்றி சொல்லியிருந்தாலோ, மறந்து சொல்லியிருந்தாலோ நீங்கள் இதில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன், மாற்றிக்கவும் செய்கிறேன். So yeah guys, that's it for this video. Thank you for watching. See you on the other one. Until then, this is Artsav signing off. Take care. Cheers. Bye.